Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஆர்டன் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, November 29 டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகிற பேராஷூட் வெப் சீரிஸ் டீமோட கனி மேமும் சக்தி த சைல்ட் ஆர்டிஸ்ட், இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக உங்களை வந்து ஒரு நல்ல ஷெஃபாக குக் வித் கோமாளின்ற ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோவோட டைட்டில் வின்னராக எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டாக வந்தீங்க இன்னொரு சேட்டலைட் சேனலில். அப்படியே ட்ராவல் ஆகி திடீர்னு பார்த்தா வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் கொடுக்குறீங்க. ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மதர் ரோல், லிட்ரலாக வந்து அது ஒரு லீட் ரோல். ஸோ எடுத்தோடனே வந்து லீட் ரோல் கிடைக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லும்போது? ஆக்சுவலி ஒரு பிளஸ்டு மொமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸாக தான் இருக்கும். எதுவுமே வந்துட்டு நான் எதிர்பார்க்காம திடீர்னு ஒன்று நடக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போகும். ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் அது எப்போவுமே கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே எதுவுமே பிளான் பண்ணி பண்ணதில்லை. பட் எதுவுமே கூட நான் வந்து தயங்கி உள்ளே போவேன் தவிர்த்து நோ சொல்லி இல்லை அப்படின்னு நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மறுத்ததும் கிடையாது. போகிற விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்றது வந்து மேபி யூனிவர்ஸோட. ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? 11 அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் பேசிக்கலி ஐம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். எதுவாக இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பேன். அப்புறம் கிராட்டிடியூட் அதிகம் டுவர்ட்ஸ் த யூனிவர்ஸ். சின்ன சின்ன விஷயம் கூட நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். ப்ராபப்ளி தட் ஒர்க்ஸ் பெட்டர். தட் சவுண்ட்ஸ் கிரேட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த படம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் சொன்னீங்க எல்லாமே ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக நான் வந்து அப்ரோச் பண்ணுவேன், என்னோட வழியில் வர எல்லா வாய்ப்புகளுக்குமே நான் எஸ் சொல்லி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கிடைச்ச போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதுதான் உங்கள் டயலாக், நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? பயமாக இருந்ததா? ரொம்ப பயமாக இருந்தது. எக்ஸைட்டடெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப பயமாக இருந்தது. பிகாஸ் எனக்கு என்னை பயமுறுத்துகிற ஒரு விஷயம் ஆக்டிங் வந்து எனக்கு ஆக்டிங் வரும்னு நான் நம்பினதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வராதுன்னு நான் விட்டுருந்தேன் நான். ஸோ வந்துட்டு அது வேறு ஏதாவது நம்ம என்ன சொல்கிறது கற்றுக்கிட்டு பண்ணுற விஷயங்கள் வேறு. ஆனால் ஆக்டிங்லாம் வந்து நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டேன்னு கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போவே எனக்கு எல்லாமே ஷார்ட் ரெடி அப்படி சொன்னாலே எனக்கு ஐயோ அப்படின்னு பயமாக இருக்கும். சீன் வந்து சொல்லிட்டு போயிட்டு அந்த சீன் முடிகிற வரைக்கும் பக்குன்னு தான் இருக்கும் எனக்கு. அப்படியா? சுமாராக ஒரு எத்தனை டேக் வாங்குவீங்க ஒரு சீனுக்கு? பெருசாக வாங்கலைங்க. ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 2-3 டேக் ஈஸியாக வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் டச் வுட் பெருசாக வாங்கினதில்லை. 1 or 2 டேக்ஸ் அவ்வளோதான். ஓகே. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணும்போது வந்து அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏதாவது படம் பார்ப்பாங்க, இல்லைனா அவங்களே வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் நான் பார்த்த படங்களில் தான் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கவனிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக நான் பார்த்துட்டு கடந்து போயிடுவேன். எதுவும் அவ்வளோ ஊர்ந்து கவனிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீன்னா எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் அந்த மூடை அவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். அது ஐ திங்க் தட் ஹெல்ப். ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்படியே நம்ம வந்து நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட் பிகில் மூலமாக வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அதாவது இப்போ நாங்களாம் குட்டி பசங்களாக இருக்கும்போது வந்து ஒரு டயலாக் வந்து ஸ்டேஜில் பேசு அப்படின்னாலே எங்களுக்கு கத்தக்கா பொத்தக்கான்னு வளருவோம். பட் நீங்கள் எப்படி இவ்வளோ சார்மிங்காக அந்த ஸ்வீட் ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளோ நீட்டாக டெலிவரி பண்ணுறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது, அவங்க நிறைய பேர் முன்னாடி பேசணும் பயப்படக்கூடாதுன்றதுனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாடலிங் போட்டாங்க. இது வந்து எனக்கு 4 இயர்ஸ் இருக்கும்போது. ஓ நைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த மாடலிங் கண்டினியூ ஆகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம், நிறையா ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட அப்போ வரைக்குமே ஒரு 200-300 ஆடிஷன்ஸ் போயிருக்கோம். போனதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி இது கூர்க்கா, யோகி பாபு சார் கூட செலக்ட் ஆனேன். ஸோ அதுலேருந்து ஒன்று
இப்போது இந்த பேராஷூட் வரைக்கும் வந்துட்டேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம பேராஷூட்டுக்கு வருவோம். ஸோ பேராஷூட் அப்படின்றது வந்து ஒரு ஒன் லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவுக்கு கொஞ்சம் பாசமான அம்மாவுக்கும் இருக்க பசங்க எப்படி வந்து தப்பிச்சு போறாங்க, அந்த எங்க போறாங்க, ஐ மீன் கொஞ்சம் காணாம போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து சேஃபா திரும்ப வராங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் சொல்லும் போது உங்களுக்கு வந்து எது வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு, ஓகே இது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இது ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ்க்கு இல்லை ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதருக்கு கிட்ட இருக்கிற குழந்தைங்க காணாமல் போய்ட்றாங்க கிடைச்சாங்க அப்படின்றத விட பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த இன்டர்வல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து புரிய வைக்கிற ஒரு படமாக இருக்கும். எங்கே தப்பு பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே இதே தப்பு தான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு கிடையாது. பட் எல்லா பேரண்ட்ஸும் ஏதோ ஒரு தப்பை குழந்தைங்க கிட்ட பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ரியலைஸ் பண்ண வைக்கிற ஒரு படமாக இருக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ் இப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா இந்த படத்துல வர மாதிரி? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அப்பப்போ அடிப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. படம் பாருங்க, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. அப்படியா? தப்பு பண்ண அடிப்பாங்க. ஓகே, ஸோ பேராஷூட் மூவில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் ஏதாவது இருந்திருக்கும்ல அந்த ஸ்பாட்ல, அது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் எல்லாம் எப்பவுமே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். பிகாஸ் கிட்ஸோடு இருக்கிறதுனால ஜாலியாக அந்த மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சீன் ஒன்று பண்ண வேண்டி இருந்தது. அந்த சீன் பண்ண அந்த நாள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் நான் வந்து அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பண்ண விதம், அதுக்கு ரெடி ஆனது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, வரணும்னு விஷ் பண்ணிக்கிறோம், சேம் டைம் வருது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி இன்னும் நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. எப்போவுமே வந்துட்டு இப்படி வந்தால் நடிப்பேன் அப்படின்னு நான் ஐடியாவே வச்சுக்கல. இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது. மோர் தென் என்னோட கேரக்டர் எனக்கு ஸ்கிரிப்டாகவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்டிங் அப்படின்னு அது ஒரு கரியராக எடுத்துக்கும் போது அதில் அழகே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால என்ன டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்றது தான் நான் பார்ப்பேன். ஏதாவது இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது எனக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர் நிரஞ்சனா மேம், அப்புறம் விஜயலட்சுமி மேம், இவங்க கூட சேர்ந்து நீங்கள் போடுற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி நீங்கள் வந்து மோர் தென் ஒரு சிஸ்டரை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து சிஸ்டர்ஸ்குள்ளேயும் இந்த போட்டி பொறாமல் இல்லாமல் அழகழகாக நிறைய வந்து ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுறீங்க, கண்டென்ட் பண்ணுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இதை தாண்டி வந்து வெளி உலகத்துக்கு கனி இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா எது? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ லைக் ஐ பெயிண்ட், அது பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயம் தெரியாது மேபி வெளி உலகத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் பண்ணுற இப்போ இன்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம சின்னதாக ஏதாவது பண்ணணும்னாலும் நம்ம ஓகே போட்டுணும், ஓகே அது நம்ம செஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இப்போ இருக்க எல்லா சைல்டு ஆர்டிஸ்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து தளபதி விஜய் தான் வந்து ஃபேவரட். அவரு கூடயே உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஒரு 2 படம் இல்லையா, பிகில், மாஸ்டர், ரெண்டுத்துலையுமே நீங்கள் நடிச்சிங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஜய் கூட நடிக்கும் போதே ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும், இன்னொரு படம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல தான், ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி இன்னொரு மூவி அவங்க கூட விஜய் சார் கூட பண்ணலாமே யோசிச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு மாஸ்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது கூட ஆமாம், அதுவும் ஆடிஷன் போய் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அங்கே ஆடிஷனில் வந்து லோகேஷ் அங்கிள் இருந்தாங்க அங்கே. ஸோ அவங்க வந்து எதாவது பெர்ஃபார்ம் பண்ணி காமினாங்க. ஸோ நான் அழுகிற சீன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூப்பர்ப்பா, ஓகே நான் கால் பண்ணுறேன்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே நீ செலக்ட் ஆகிட்ட, ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்போ தான் அதுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு விஜய் சார் மூவின்னு. ஸோ அதான் அந்த ஆடிஷனில் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டேன் அந்த பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதை பார்த்து ஓகே சொன்னாங்களா தெரில, ஆனால் அதுக்கு ஓகே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் போய் விஜய் சார் பார்த்து, சார் எங்கே பாருங்க பிகில் பாய் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ யா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க கூட திரும்ப இன்னொரு மூவி நடிப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட இன்னும் நம்ம நடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, இந்த ஆர்டிஸ்ட் கூட நான் நடிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு? 3 பேர் இருக்காங்க. தனுஷ் சார், விஜய் சேதுபதி சார் அண்ட் கமல்ஹாசன் சார், 3. அதுக்கப்புறம் விக்ரம் சாரும்
இவங்க ஐயா சாரி 4 பேர் சொல்லிட்டீங்க. சூர்யா சார் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர் கூட நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓ ஐ மீன் எல்லார் கூடயும் நடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா மெயினா ஆமா, டாப் இப்ப நான் இன்னும் time கொடுத்தேன்னா list வந்து டாப் increase 5னா இவங்க சொல்லுங்க. ஓகே, நைஸ் சூப்பர். ஸோ மேம் நீங்க சொல்லுங்க, வந்து இப்போ நீங்க ஒரு மதர் ரோல் பண்ணியிருக்கீங்க. ரியாலிட்டியில வந்து மதரா இருக்கிறதே வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் தான். இதுல நீங்க படத்துல வந்து லிட்ரலா வந்து அதுவுமே நாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஒரு யதார்த்தமான நடிப்பு இருந்து. எப்படி சொல்றது வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மதர் ரோல் ப்ளே பண்ணா எந்த அளவுக்கு வந்து சட்டிலா பண்ணுவாங்க, நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கணும் ஸ்க்ரீன்ல அப்படின்ற மாதிரி தான் ட்ரெய்லர்லயுமே இருந்தது. ரொம்பவுமே எங்கேயுமே வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லை. நான் பார்த்து ரசிச்சதுன்னு தான் சொல்றேன். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி மதர் ரோலா பண்ணும்போது எது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? எனக்கு இந்த மதர் ரோலே சேலஞ்சிங்காக இருந்தது. நீங்கள் ரியல் லைஃப் மதர் சொன்னீங்களே, அது கஷ்டம்னு சொன்னீங்களே, எனக்கு ஆக்சுவலி அது கஷ்டமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப ஈஸி கோயிங் மதர். ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படியே போயிடுவேன். எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டேன். இந்த படிக்கிறதுல ஆரம்பித்து எந்த விஷயத்துக்குமே நான் டென்ஷன் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சொல்லப்போனால் நம்ம மம்மி தானா, நம்ம ஒரு மதர் தானா, அப்பப்போ டவுட் வர அளவுக்கு தான் நான் அப்படி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இதில் வந்து ப்ராப்பராக அம்மா எப்படி இருப்பாங்க, அது மிடில் கிளாஸ் அம்மா எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஹஸ்பண்டோட 2 குழந்தைங்க, ரவுடி குழந்தைங்க, வால் குழந்தைங்களுக்கு நடுவில், அப்போ நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி ஒரு கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டராக நடிக்கிறது எனக்கு உண்மையிலேயே சிரமமாக இருந்தது. ஓகே, நைஸ். ஸோ நீங்க மேம் இப்போ வந்து எனக்கு சொல்லுங்க, உங்க சிஸ்டர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, விஜயலட்சுமி மேம். அவங்க வந்து நாங்க சென்னை 28 அப்பலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நாங்க சைல்ட்ஹுட் இருந்ததுல இருந்தே வந்து அவங்கள ஒரு ஹீரோயினா பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுமே வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹீரோயினா பண்ணியாச்சு. இப்போ நீங்க அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்க எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா, நமக்கும் கிடைக்கலாமே, கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா? அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓ, அதுக்கு முன்னாடியே ஸோ நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே எனக்கு வரணும்னு நான் அது ஐ டோன்ட் நோ, எனக்கு யோசிச்சதே இல்லை. அந்த சைடில் நான் யோசிச்சதில்லை. எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி தான் அது போகுமே தவிர மேபி தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்ற மைண்ட் செட்டாக என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வரலன்னு யோசிச்சதில்லை, வருமானம் யோசிச்சது கிடையாது. எப்போவுமே நடந்ததே கிடையாது அது. ஓகே, உங்க கார குழம்பு தான் வந்து கனியோட ஃபேவரட் மட்டும் இல்லாம சிக்னேச்சர் டிஷ். இதை தாண்டி வேற ஏதாவது சிக்னேச்சர் டிஷ் உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஆனது, நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து மவுத் வாட்டரிங்கா இருக்கும் அப்படின்னா எது? ரசம் சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாருக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் தக்காளி சாதம் பண்ணுவேன். அது தக்காளி சாதம் சும்மா ஒலால கட்டிக்க, அது வந்து பிரியாணி விதவுட் மீட் தான். அது அந்த பேட்டர்ன்ல ஒன்று பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். இப்போ குக்கிங் புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வந்து நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய ஷெஃப் ரேஞ்சுக்கு குக் பண்ணலாம் அப்படின்னா எது சொல்வீங்க? சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்ணுன்ற மைண்ட் செட்டோட சமைச்சா போதும், சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். பெருசாக வந்துட்டு நம்ம எதுவுமே மெனக்கட அந்த பதப்பதிப்பு இருக்குல்ல, ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட போகிறோம், அவங்க வந்து டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் சமைச்சாலே நல்லா வந்துடும். நைஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், சரியா? அந்த படத்தில் வந்து அம்மா வந்து எனக்கு ட்ரைலர் பார்த்த வரைக்கும் அம்மா வந்து சாஃப்டாக பொலைட்டாக இந்த பசங்க கிட்டேயும் மாட்டிக்கிட்டு அப்பா கிட்டேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் அம்மா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பசங்க வந்து அதில் சேட்டை பண்ணுவீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு சினாரியோ மாதிரி கொடுக்குறேன், அது நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்ட முடியுமா? சும்மா குட்டியாக சும்மா. இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப பயந்த மாதிரியான ஒரு குழந்தை, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்களே ஒரு டைம் எடுத்துக்கோங்க. பண்ணி பார்த்துட்டோம். அப்படியா? எனக்கு சிரிப்பு என்ன திட்டுற மாதிரி என்னது லைக் இது பண்ற மாதிரி இது பண்ணாங்க, சிரிச்சுட்டே. ஏன் இல்லை, ஆக்சுவலி இதுலயுமே இவங்களை மிரட்டுறது ரவுடித்தனம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மதர் நான் என்னடா பண்ணுறீங்க அப்படிலாம் மிரட்டுவேன். ஸோ டப்பிங்கில் வந்து டைரக்டர் சார் வந்துட்டாரு, மேம் மிரட்டுங்க மேடம். அப்புறம் மிரட்டுவேன், இப்படி தான் மிரட்டுவீங்களா உங்கள் பசங்களும் நீங்கள் எப்படி மிரட்டுவீங்க? அப்போ உங்கள் பசங்களும் மிரட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் மிரட்டுவீங்க, அப்படி தான் நான் மிரட்டுவேன். ஆனால் அது இந்த உலகத்துக்கு மிரட்டலாவே தெரியல. பரவாயில்ல, இப்போ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதாவது. இல்ல அவங்களே ப்ரிப்பேர் ஆனாலும் இவர் ரியாக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வரல போல இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க மேம், இந்த ஒரு ரீசனுக்காக பேராஷூட் வெப் சீரிஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். அதாவது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சொசைட்டியில் எந்த இடத்துல இருந்தாலுமே லைக் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு வகையில் ஒரு கேப் ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களை புரிஞ்சிக்காம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ண முடியாத நிலைமையில குழந்தைங்க இருப்பாங்க. அதுக்கு காரணங்கள் பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அது வந்து இதை பார்த்தோன்னா அந்த கேப் கம்மியாகும். அந்த புரிஞ்சிக்க 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க, குழந்தைங்களை புரிஞ்சிக்க பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனைனா பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேவியர் அப்படின்றத குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல பேராஷூட் மூவி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல இந்த கதையை. இப்போ இந்த மூவில வந்து ஒரு 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 அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வந்து அவங்க ஒழுங்காக பேசிக்காமல் பையன் ஏதாவது சொல்ல வருவாங்க ஆனால் அப்பா அதை கேட்காம அந்த மாதிரி இருக்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவி. ஸோ இந்த மாதிரி யாராவது உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் ஐ பிலீவ் தட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராக ஆகும் அப்படின்னு. நிஜத்தில் எப்படி ஸ்டூடியோஸான பாயா இல்லை இப்படியே விளையாட்டுத்தனமாக இருக்கிற பையன் தானா? படிப்பீங்களா நல்லா? படிக்க செஞ்சிருவேன், ஆனால் அதே நேரத்தில் விளையாட்டு. எது ஃபேவரட் சப்ஜெக்ட் உங்களுக்கு? மேக்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் பாருங்க, மேத்ஸ்ல ஃபெயிலானு ஸோ மேக்ஸ் ஃபெயில்னு சொல்லிட்டேன். ஓகே, மேக்ஸ் பிடிக்கும். குட். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எது கொடுப்பீங்க? லைக் நீங்களே வந்து உங்கள் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இதுவும் பார்த்துருந்தோம் நாங்கள் யூடியூப் சேனலில். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கின் கேருக்கோ இல்லை நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக டிப்ஸ் கொடுக்கலான்னா ஏதாவது? ஹெல்த் ரிலேட்டட்னா நமக்கு எப்போ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்னா நம்ம சரியாக சாப்பிடல, சரியாக நமக்கு தேவையான விட்டமின்ஸ் உள்ளே இல்லை அப்படின்னும் போது தான் நமக்கு ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ரொம்ப பார்த்துக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து அதை ஃபுட்டில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ், பர்டிகுலர்லி வந்துட்டு நமக்கு D3 மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இந்தியன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கிறத விட வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது பண்ணணும். இது எல்லாமே போனில் செய்கிற நமக்கு போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நீங்கள் நம்ம வாக் பண்ணுறோம், வாக்கிங் குட், அது நான் கார்டியோ தப்பு சொல்லலை, கார்டியோ கண்டிப்பாக நமக்கு தேவை. அதை மீறி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்கர் லைஃபுக்கு ஸ்ட்ராங்கர் பாடிக்கு நமக்கு தேவை வந்து கண்டிப்பாக வெயிட் லிஃப்டிங். அது நம்ம பண்ணால் தான் நம்ம போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். 40 இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு 40 இயர்ஸ் அப்படி இப்படின்னும் போதே முட்டி வலி எல்லாமே அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை செய்ய ஆரம்பிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு இது, உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஹெல்தி டயட்னா எது மேம் சொல்வீங்க? ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ண முடியும் அப்படின்னா? குயிக்காக ரெடி பண்ணுறதுனா நான் இந்த உளுந்து கஞ்சி பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவேன்னா, சும்மா அதிகமாக பண்ணிக்கலனா கூட கொஞ்சம் உளுந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்துகிட்டு நான் வறுத்துட்டு அது கஞ்சி பண்ணிவிட்டு அதில் நட்ஸ் எல்லாம் போடணும். ஆனால் என் கிட்ஸ் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா நான் எல்லா நட்ஸ், நான் என்ன நட்ஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் டக்குன்னு மிக்சியில் பொடி பண்ணி அது கஞ்சியாக பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் ஹெல்தி இது. ஓகே. ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தது இல்லை இல்லையா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால லைக் மூவிஸ் ஆக்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரியாலிட்டி ஷோனா உங்களுக்கு வந்து வீக்லி ஒரு 1 or 2 days ஷூட் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைப் ஆகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. பட் நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி மூவி ஷூட்ஸ்லாம் வரும்போது ஆக்டிங் ஓகே, ஆன் ஸ்க்ரீன் தவிர ஆஃப் ஸ்க்ரீனில் சேலஞ்சிங்காக நீங்கள் பார்த்த விஷயம் எது? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி. பெருசாக சேலஞ்சிங்காக எதுவுமே இல்லை. என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒருவேளை எனக்கு குழந்தைங்க நான் தனியாக விட்டுட்டு வரணும்னா திரு பார்த்துப்பாங்க. ஸோ திருவுக்கு வேலை இருக்குன்னும் போது விஜய் இருக்கா, ரஜினி இருக்கா, அப்பா இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல், எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட்டிவ், பயங்கரமாக. ஸோ எனக்கு யோசிக்கவே வேணாம், செகண்ட் தாட்டே இருக்காது. யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண இது இல்லாமல் போச்சுன்னா திரு அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த சேலஞ்சிங்காக எதுவுமே இருந்தது கிடையாது. டச்வுட். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ காலேஜ் போகிறவங்களுக்கே வந்து ஷூட்டிங் எல்லாம் டேக்கிள் பண்ணும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷூட்டிங் டேக்கிள் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் குழந்தையா இருந்துக்கிட்டு இது நீங்கள் 7th standard படிக்கிறேன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் ஆக்சுவலாக?
எனக்கு ஜுவாலஜிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் சூப்பர். பற்றி ஐ தாட் நீங்க வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா நிறைய பண்ணவே நீங்க ஆக்டரா தான் ஆக போறீங்க சொல்வீங்கன்னு அது நினைச்சேன். அது ஒரு ஐடியாவாக இருக்குது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அனிமல்ஸ் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். நைஸ். பரவாயில்ல, மைண்ட்லயே நிறைய அவனுக்கு இருக்குல்ல தாட்ஸ். லைக் மேக்ஸ் பிடிக்குதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஜுவாலஜிஸ்ட் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகும். அப்ப ஆக்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணல, உங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணதா இல்ல எப்படி? பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணது, ஆனால் போக போக எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பேராஷூட் மூவியில் வந்து உங்களை ஒரு லீட் ரோலாக லைக் ஒரு மதர் ரோலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத விட நாங்கள் ஆஸ் அ ஆடியன்ஸாக ஒரு ஷெஃபாக உங்களை ரசிச்சிருக்கோம். ஒரு ஹோஸ்ட்டாக கூட நீங்கள் சூப்பராக இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணீங்க. இப்போ உங்களை ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் யூ. இந்த பேராஷூட் வெப் சீரிஸ் வந்து ஒரு கூடிய சீக்கிரமே வந்து சக்ஸஸ் மீட்டும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். All the very best, ma'am. Thank you for your time. Thank you.